ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, நாளை செவ்வாயில் உன் தீராத பிரச்சனை இதோ ஓர் அதிசயத்தில் முடியப் போகிறது. என் செல்லமே, இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. வாழும் நாட்களை போராடி கொண்டிருந்தால் பல சிறந்த நல்லதொரு நாட்களை உன்னால் நிச்சயமாக பார்க்க முடியும். அதே சமயத்தில் மனம் விட்டு பேசினால் தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே இல்லைதானே. ஆனால் மனம் விட்டு பேசத்தான் யாருக்கும் மனம் வருவதில்லை. பார்ப்பவர்கள் என்ன நினைப்பவர்கள் என்று நினைப்பவன் என்ற பயத்துடன் வாழ்வதே பெரிய தவறு. அப்படி வாழ வேண்டாம். படைத்தவன் என்ன நினைப்பான் என பயந்து வாழ கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு அழகாக்கும். அடுத்து என்ன நடக்கும் என்று பயத்துடன் வாழாமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று துணிச்சலுடன் வாழ கற்றுக்கொள். யார் உனக்கு உதவுவார்களோ அவர்களை ஒருபோதும் வாழ்க்கையில் மறந்து விடாதே. யார் உன்னை நேசிக்கிறார்களோ அவர்களை வெறுத்து விடாதே. யார் உன்னை நம்புகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்றி விடாதே. நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் நினைத்து விடாதே. பணத்தால் வரும் மதிப்பை விட குணத்தால் வரும் மதிப்பே சிறந்தது. பணத்தால் 4 பேர், உன்னிடத்தில் பணம் இருந்தால் 4 பேர் மதிப்பார்கள். குணம் இருந்தால் எல்லோருமே மதிப்பார்கள் தானே. எவ்வளவு படிக்கட்டுகள் இருந்தால் உன் நம்பிக்கை என்ற படியை மட்டும் எடுத்து வைத்து கொண்டே வா. இந்த முருகப்பெருமான் உன்னை எப்படியெல்லாம் மேலோங்கி கொண்டு வரப்போகிறேன் என்பதை பார். நீ என்னுடைய செல்லப்பிள்ளை. உன்னை ஜெயமாக வளமாக வாழ வைப்பது என்னுடைய கடமை அல்லவா? ஆம் செல்லமே, நிச்சயமாக நீ எந்த ஒரு சூழலிலும் கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையில் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். என் செல்லமே, இதோ உனக்கு எதையும் தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உனக்குள் இருக்கும். நிச்சயமாக அதை நான் அழித்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. அடுத்தவருக்கு காயம் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பார்த்து பேசுபவர்களின் உள்ளத்தில் நிறைந்து கிடைக்கும் வழிகளை யாரும் அறிவதில்லை. ஆனால் நிச்சயமாக உன் முருகப்பெருமான் நான் அறிவேன். உனது துன்பங்கள், உனது துயரங்கள், உனது சோதனை காலம் எல்லாம் முடிவுக்கு வரப்போகிறது. இதோ இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக உன் வீட்டில் நான் வந்து இருக்கிறேன். எங்கு சென்றாலும் உன்னை பின்தொடர்ந்து நான் வருவேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன் வேதனை பலரை சிரிக்க வைக்கலாம். ஆனால் உன் சிரிப்பு ஒருவரை கூட வேதனைப்படுத்தக்கூடாது. விட்டுக்கொடு, மனம் விட்டு பேசு. குழப்பங்கள் வரும்போது கண்களை மூடிக்கொள். தோல்வி வரும்போது காதுகளை மூடிக்கொள். வெற்றி வரும்போது மனதை மூடிக்கொள். எப்போதும் அச்சத்தில் இருப்பதை விட ஆபத்தை ஒரு முறை சந்திப்பதே மேல். இந்த உலகில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நீயாக தேடிக்கொண்டது தானே. விழுவதெல்லாம் எழுவதற்குத்தானே தவிர அழுவதற்கல்ல. முடியாதது எதுவும் இல்லை என் செல்லமே. நான் உனக்கு உதவுவது போல நீ மற்றவர்களுக்கும் உதவு. அப்பொழுது நான் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவேன். மன நிம்மதி என்றும் உனக்கு என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக கிடைக்கும் என் செல்லமே. நீ இத்தனை நாள் செய்த புண்ணியம் எதுவும் வீணாகப் போவதில்லை. நீ செய்த அனைத்து புண்ணியத்திற்கும் உனக்கு தேவையானதை நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறாய். என்னிடத்தில் நீ மனதால் வேண்டுகின்ற வேண்டுதல்கள் எல்லாம் நீ வாய் திறந்து கேட்டால்தான் தெரியும் என்று நினைக்கிறாயா? நீ என்னை முழு மனதோடு நம்பி எப்படி கேட்டாலும் இந்த முருகப்பெருமான் நான் அள்ளித் தருவேன். உன் ஆசைகளையும் உன் எண்ணங்களையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன்.
இந்த முருகப்பெருமானின் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ நொடிக்கு ஒரு முறை முருகா முருகா என்று என்னை கூப்பிடுகிறாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். அதையும் நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் உன் வாழ்வு பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறது. உன் இல்லத்தில் விளக்கேற்று, அந்த விளக்கின் ஒளியில் இந்த முருகப்பெருமான் இருப்பதை நன்றாக உணர்வாய். உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது. உன் பிரார்த்தனைகள் வலுப்பெறுவதற்கு இன்னும் ஒரு முக்கிய விஷயம் ஒன்று சொல்லட்டுமா? உன் விரதமும் தானமும் தர்மமும் உனக்கு துணையாக நிற்கின்றது. இவைதான் என் மனதை குளிர்வித்து விட்டது என் செல்லமே. உன் விரதம், தானம், தர்மம், ஒரு பிடி உணவை பசியால் வாடுபவர்களுக்கு நீ கொடுக்கின்றாய். நீ தவம் இருந்தாலும் தானம் செய்தால் என் மனம் குளிர்ந்து போயிருக்கிறது என் செல்லமே. உனக்கான அற்புதத்தை விரைவில் காட்ட இருக்கிறேன். நீ தேடும் முன்னே உனக்கானவற்றை கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன். இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடு இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். கலங்க வேண்டிய சூழலே இருக்காது. ஆம் செல்லமே, உனக்கான நல்ல செய்தி செவியில் கேட்டு மகிழ்ச்சி அடையப் போகிறாய். இந்த முருகப்பெருமான் சொல்வதை முழுவதுமாக கேள். பல நாள் உன் மனம் குமிறிய விஷயத்திற்கு நல்லதொரு விடை கிடைக்கப் போகிறது. உன் மனம் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கப் போகிறாய் என் செல்லமே. முகம் மலர்வாய். நல்லதொரு புதியதொரு திருப்பம் நாளை காலை நிச்சயமாக கிடைக்கும் என்பது உறுதி. ஆனந்தத்தில் துள்ளி குதித்து இந்த முருகப்பெருமான் ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய் என் செல்லமே. நான் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு செய்திகளை உன் செவியில் சேர்ப்பேன் என்பது உண்மை, சத்தியவாக்கும் கூட. நிம்மதியாக உறங்கு என் செல்லமே. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது. இனி நீ இன்பமான வாழ்வை பெறப்போகிறாய். நான் உனக்கு அருளிய இந்த இனிப்பான செய்தியை செவிகளில் கேட்டு மனதால் ஏற்றுக்கொள். இவையெல்லாம் நடக்கும் என்று எந்த அளவு நம்புகின்றாயோ அந்த வேகத்தில் எல்லாம் நடந்தே தீரும் என்பது முருகப்பெருமானின் அருள் வாக்கு. என்னுடைய அருள் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. நிம்மதியை நான் நிரந்தரமாக்குகிறேன். உன் இல்லத்தில் நல்லது நடக்கப் போகிறது. நாளை செவ்வாய்க்கிழமையில் உன் தீராத பிரச்சனைகள் ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது. ஆம் செல்லமே, நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் முருகா.